யோசிச்சு பத்தியா நீ? அந்த ஆள் பைத்தியமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாக போச்சு. அவர் சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள், மற்றபடி வேறு எந்த விதத்துலேயும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நீ எந்த விதத்துலேயும் அவர்கிட்ட மயங்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெய்லியும் 2 மணி நேரம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். பதிலுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தோம், கடலில் இருந்தோம் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல. ப்ளீஸ் அம்மு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற புருஷனால முடியலன்னா அவளோட நிலைமைக்கு இப்படி தான் இருக்கும். அப்பு 2 நாளா ஃபோன் பண்ணவே இல்லையே. அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. நல்ல இடம். அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன் நகையில இருந்து ஒரு 10 சவரன் லாலுட்ட கேட்டுட்டு கொடுக்க முடியுமா? நம்ம விற்க போறோம்ல அந்த இடம், வழி இல்லாதனால விற்காம கிடக்கு. அதை பத்தி நான் பேசி பார்க்குறேம்மா. அதை விற்கும் போது நகையை மீட்டு தரேன்னு லாலு கிட்ட சொல்ல. நான் பேசிட்டு கூப்பிடுறேம்மா. என்னாச்சு அம்மு? எல்லா தலைவலியும் ஒண்ணா வந்துருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு சம்மதம்னு. சும்மா சொன்னா பத்தாது, 7 நாள். அதுக்குள்ள நானே ஆசைப்பட்டு அவர் கூட போய் படுப்பேன்னு தானே அவர் சவால் விட்டுருக்காரு. அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகணும். அக்ரிமெண்ட் படி இதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு சம்மதம்னு அவர் ஒத்துக்கிற அவரோட வீடியோ கிளிப்பும் ஆடியோ கிளிப்பும் எடுக்கணும். அந்த ஆளுக்கு அவர் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதை நான் உடைச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ரேர். என்னம்மா? இனிமே நீங்க என் ரூம்குள்ள வரலாம், நான் உள்ளதான் இருப்பேன். உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமாம்மா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு நான் ஒரு வேளை தூங்கிட்டேன்னா தொட்டு எழுப்பெல்லாம் வேண்டாம். சரி, ஒத்துக்கிறேன். தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்க விடாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு கதை பிடிக்குமாமா? முதல்ல நம்ம ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணனோட மதுராவுக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க உன்ன மாதிரியே அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கண்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், உன் கண்ணு போலவே. பற்கள் முல்லை மொட்டு போல, வடிவமான உடம்பு. அவ கூந்தல் அவுத்து விட்டா முட்டி வரையும் படர்ந்து விடியும். இடுப்பை சுத்தி தங்க மணிகளால செஞ்ச அருணா கொடி, தொப்புள் கொடியை சுத்தி சின்னதா முளைச்சு நிக்கிற தங்க நிறத்துல இருக்கிற ரோமங்கள். ஆனா அழகுக்கு ராணியா இருந்த போதும் மிகுந்த கவலையோடு இருந்தா. அவ ஒவ்வொரு ராத்திரியும் தனக்கு ஏத்த துணியை தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க கூட இன சேர்ந்தா. ஆனா யாருக்கிட்டையும் அவ திருப்தி அடையல. அவளோட பேரு ராணி மந்தாகினி.
அந்த மந்தாகினியோடையும் உன்னோடையும் உணர்ச்சியை தூண்டுற அந்த உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். அவளோட உணர்ச்சி மிக்க இடத்த கண்டுபிடிக்கிறவன் தான் அவளுக்கு தகுந்த இணை. உனக்கு மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு சொல்லட்டுமா? உன் உதடும் ஈர்க்கலும் சேர்ற அந்த இடம், கீழ் உதடுல கிடைக்கிற அந்த முத்தம். உன் உடம்புலேருந்து வர வேர்வைக்கு அரைச்செடுத்த சந்தனத்தோட வாசனை. எப்பவாவது உன்னோட புருஷன் உன்னோட உடம்புலேருந்து வர்ற வாசனையை பத்தி வர்ணிச்சிருக்கானா? அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. எனக்கு உன்னோட உடம்புல ரொம்ப பிடிச்ச பாகம் எதுன்னு தெரியுமா உனக்கு? நான் அதை ரொம்ப ரகசியமா ரசிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அது உன்னோட உடம்பு மட்டும் இல்ல, உன் மனசையும் சேர்த்துதான். நான் ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேனா என்ன? மனசுல இருக்கிறதெல்லாம் உன் முகத்தை பார்த்து சொன்னதும் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு இது போதும். நீ கோவப்பட மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? மத்தியானம் நீ சாப்பிடும்போது ஒரு உருண்டை சோறு எனக்காக ஒதுக்கி வைக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கவா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, வரட்டுமா? ஆஹா, நீ சாப்பிட உட்காந்துட்டியா? நானும் வரேன் அப்போ. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் கேட்டது இன்னும் கொடுக்கலையே. நீ நான் வச்ச மிச்சத்தை சாப்பிட நீங்க என்ன என் புருஷனா?